நிறைய மெத்தட்ஸ் நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டேன், எந்த யூஸ்மே இல்லை, எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, ஜிம் போகிறதுக்கும் டைம் இல்லை, நான் என்ன சாப்பிட்றதுனே தெரியல, எனக்கு சாப்பிட கண்டாலே இப்போ பயமாக இருக்குது, என் உடல்நிலை எங்கே கொண்டு போய் விட போகிறதோ தெரியல. இப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா யூ ஆர் இன் த ரைட் வீடியோ. எஸ், ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ் பை நியூட்ரிஃபிட் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். எதனால நமக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படிங்கிற டாபிக். மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கெட் ஆன் டு தி வீடியோ நவ். என்னோட வெயிட் கெயினுக்கும் கட் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் கட் ஹெல்த்தை நல்லா வச்சுட்டா எனக்கு எப்படி வெயிட் லாஸ் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும்? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட குடல் பகுதியில் நிறைய கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோடிக்கணக்கான கிருமிகள் பார்த்திங்கன்னா நல்ல கிருமிகளும் இருக்குது, கெட்ட கிருமிகளும் இருக்குது. ரெண்டுமே இருக்கும் நம்ம வயிறுக்குள்ள. நம்ம வயிறில் பார்த்தீங்கன்னா அந்த குடல், பர்டிகுலர்லி குடல் பகுதியில் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், நம்ம விரல் மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இது பேர் வில்லைன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த வில்லை ரீஜியனில் தான் இந்த பாக்டீரியாஸும் இருக்குது. ரைட், இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது? உணவுப் பொருள் உள்ளே வந்த உடனே அதை உடைச்சு நமக்கு எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணும். நல்ல உணவுப் பொருளில் இருக்கிற சத்தை உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின்ஸ் மாதிரியான சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இடத்த க்ளீன் பண்ணியும் வைக்கும். ஸோ தட் இது க்ளீன் ஆகும்போது நம்ம அடுத்த உணவு உள்ளே வரும்போது அதை உறிஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த வில்லை. ஸோ இப்படி தான் நம்ம உணவு வந்து நம்ம உடம்புக்குள்ளே உறிஞ்சப்படுது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எப்படி உணவு எடுக்கிறோம்? குவான்டிட்டி பார்க்குறோமா, குவாலிட்டி பார்க்குறோமா? எஸ், குவான்டிட்டியை பார்க்குற வேளையில் நாம் குவாலிட்டியை மறந்துடுறோம். விச் மீன்ஸ் நல்ல உணவு, சத்தான உணவு எடுக்கிறத குவான்டிட்டியை மட்டுமே கவனத்தில் வச்சு சத்துக்கு குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரி, இதுக்கும் வெயிட் கெயினுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னீங்கன்னா, பாரசைட்ஸ் வந்து இதை நமக்கு ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் கெயினை கொடுக்குது. என்ன அப்படின்னா, சின்ன விஷயங்கள் நம்ம உடம்புல உபாதைகளை அது காட்டும். ஆனால் அதை காட்டுறதை நம்ம இக்னோர் பண்ணுறோம். அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்கறதில்ல, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கும்போது அது தொடரும் போது, அதிகப்படியாக ஆகும்போது அது பெரிய ப்ராப்ளம் லைக் தைராய்டு மாதிரியான விஷயங்கள் கூட வருது. இந்த பாரசைட்ஸ்க்கு தீனி எதுனா சுகர், கார்போஹைட்ரேட்ஸ், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, இதெல்லாம் தான். அடிஷ்னல் கட் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இதெல்லாம் வரும். சரி, என்ன அறிகுறிகள்? ப்ளோட்டிங் அண்ட் கேஸ். உங்களுக்கு வயிறு உபசமாக இருக்கா? இர்ரெகுலர் பவுல் மூமெண்ட்ஸ் இருக்கா? ஃபுட் சென்சிட்டிவிட்டி, இது ஒத்துக்கலை, இது சேரலை அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை பர்சிஸ்டன்ட் ஃபட்டிக், நான் நல்லா சாப்பிட்றேங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்குது, இந்த மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களோட ஃபுட்டை கரெக்ட் பண்ணுங்கள். யூ ரிக்வயர் ஆர் சப்போர்ட். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டயட் சார்ட், ஒர்க் அவுட் பிளான், ஹெல்த்துக்கான எல்லா விதமான உணவு அறிவுரைகளும் எங்கள் கிட்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. சேஞ்ச் பிகின்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் யூ ஒன்லி. எங்களோட சேனலை மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.